இப்போ ஹீரோயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க அம்மா வந்து டயர்டில் தூங்கிட்டுருக்காங்க. அவங்க அம்மாவை எழுப்பி பேசிகிட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு, "நீ ரொம்ப டயர்டாக இருக்கிறம்மா, ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்ற" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோஸை காமிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோஸ் வந்துட்டு நம்ம ஈத்தன் இருக்கா இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு யாரோ மெயின் வராங்களாம். அவங்கள நான் பிக்கப் பண்ண போகிறேன், எனக்கு லீவ் வேணும் ஜெய், 4 நாள் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ தாராளமாக எடுத்துக்க மச்சான் வந்து உடனே ஈத்தன் நான் இல்லாத போது பில்லியை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஜெய் வந்துட்டு அதுக்கு நான் ஒரு பிளான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் வந்துட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் கிட்ட மேகசினை கொடுக்குறாரு. மேகசினை பார்த்துமே ஜெய்க்கு ஃபுல்லு குஷி ஆகிடுது. அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. இந்த பக்கம் நம்மளுடைய பில்லியும் மரிக்கையும் காட்டிகிட்ருக்காங்க. மரிக்கு வந்துட்டு நான் நைட்டு ஃபுல்லாக உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நீ காலே பண்ணலை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டுருக்காங்க, அந்த பசங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு. உடனே மரிக்கு உடனே ஜெயை பற்றி ரொம்ப ஆர்வமாகறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய தம்பி வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டான் போல இருக்குது. ஸோ போகும்போது வரட்டா அப்படின்ட்டு கிளம்புவான். மரிக்கோ எப்பயும் போல் ஜெயை பற்றி ரொம்ப ஆர்வமாக கேள்வி கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் ஒரு ப்ளே பாய் தடவை சொல்கிறது அவனை பற்றி கேட்காத அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து என்னாச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.